நம்ம இன்னைக்கு உடம்புக்கு ரொம்ப சத்தான கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு சத்து தரது மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. ஆனால் அதை நம்ம சாதத்தில் சாப்பிடும்போது அதை தூக்கி போட்டுருவோம். ஆனால் இது போல் குழம்பு செஞ்சு தந்தீங்கன்னா யாரும் தூக்கி போட முடியாது. அதனால எல்லா சத்துக்களும் அவங்க உடம்புக்கு போகும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி பூண்டு பற்கள், 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். இது கூடவே 1 கப் அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா அழுத்தி அளந்தோன்னா 1 கப் அளவு இருக்கணும். இது கூட 2 தக்காளியும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வாரத்துக்கு ஒரு டைமாவது நம்ம இது போல் கருவேப்பிலை குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது நிறைய சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும். முக்கியமாக அதில் அயன் சத்து நிறைய இருக்குது. பெண்கள் கண்டிப்பாக இந்த கருவேப்பிலை நிறைய சாப்பிட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிட்டு இதை ஒரு உரமாக வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். தாளிதம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம நிறைய பூண்டு சேர்க்கறதுனால அதுவும் உடம்புக்கு நல்லது செய்யும். நார்மலாக கருவேப்பிலை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நம்ம குழம்பு செஞ்சு தரும்போது கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதோட ருசி அந்தளவுக்கு இருக்கும். இப்போ இதில் 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் முழுமையாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட மசாலா சேர்க்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் குழம்புத்தூள் வச்சுருந்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்தா மட்டும் போதும். நான் தனி மிளகாத்தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த எண்ணெயிலேயே மசாலாஸ் நல்லா வறுபடுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துடணும். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா குழம்போட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா கடைசியாக இது கூட புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை இப்போ சேர்த்துருக்கேன். புளியோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் 2 1/2 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. பொதுவாக நம்ம குழம்பு செய்யும்போது எண்ணெய் பிரிஞ்சு வர வேக வச்சோன்னா தான் குழம்போட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கருவேப்பிலை குழம்பு ரொம்பவே சூப்பராக தயாராகிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு வேணுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பத்தாமல் இருந்தது. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்க்கலாம். இந்த மாதிரி காரக்குழம்பு புளிக்குழம்புக்கெலாம் நம்ம வெல்லம் கடைசியாக சேர்க்கும்போது அது டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக காமிக்கும். ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்மளோட கருவேப்பிலை குழம்பு சூப்பராக தயாராகிருச்சு. நான் சாதம் கூட வச்சு சாப்பிட போகிறேன். நீங்கள் சாதம் கூட மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் கூட வச்சு சாப்பிடலாம். ஓகே, நீங்களும் கண்டிப்பாக இந்த சத்தான கருவேப்பிலை குழம்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் நிறைய குழம்பு வெரைட்டிஸ் நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழில் இருக்குது. நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இது கூட நீங்கள் காய் பொரியல் வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா அப்பளம், வடகம் இதெல்லாம் கூட வச்சு சாப்பிடலாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்னா முட்டை ஆம்லேட் கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே பக்காவாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான கருவேப்பிலை குழம்பு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.